மக்களுக்காக நீங்க அரசியல் பண்ணணும். உங்களுக்காக மக்களை பயன்படுத்துறீங்க. நீங்க விஜயோட மனநிலையை வந்து குற்றம் சாட்டுறீங்களா? கண்டிப்பா குற்றம் சாட்டுறீங்க. ஏன்னா நீங்க மக்களுக்கான அரசியல் பண்ண வரல. உங்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு பெரிய பின்பம். உங்களை வந்து நீங்க என்ன நடிச்சாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் பணம் கொடுத்து ரசிகன் திரையரங்குக்கு வரா. அப்படி கூட்டங்கள் அதிகமா இருக்கணும். இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, விஜய் வந்து படம் தான் எடுக்கிறாரு. இது ஒரு ஃபெயிலியர் படம். அதுதான் உண்மை. இப்ப என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு படம் அந்த படத்துக்கு தேட்டருக்கு கூட்டம் வரணும். கூட்டம் வந்தாதான் அந்த படம் மாஸ் அப்படின்னு இருக்கணும். அப்ப விஜய் ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு மாவட்டத்துக்கு வராருன்னா கூட்டம் வரணும். கூட்டம் வந்தா அங்க விஜய் மாசா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப கூட்டம் வரலன்னா என்ன பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு படத்தை ஓட்டுவாங்க. அது போல இங்க கூட்டம் வரலன்னா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து தளபதி வராரு வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களை அழைச்சிட்டு வந்து அங்க போட்டு நெருக்குறது. நீங்க காவல்துறை கிட்ட சொல்ற செய்தி வேற, நாங்க இந்த மாவட்டத்துக்கு வர போறோம், அடுத்த மாவட்டத்துக்கு போக போறோம், நாங்க வெளி மாவட்டங்கள்ல யாரும் வர போறது இல்ல, இங்க இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு காவல்துறை ஒரு இடத்தை அலாட் பண்ணி ஒதுக்குது. அதையும் நீங்க ரோட் ஷோ அப்படின்னா நீங்க ரோட்ல தான் வரணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த சந்து வழியா காவல்துறை வந்து கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் ரோட்ல வந்து பேசுறதுக்கு அனுமதி கேக்குறீங்க? நீங்க சனிக்கிழமை நீங்க அரசியல் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க. சனிக்கிழமை மட்டும் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்ட மைதானம், இப்ப நாமக்கல்ல கூட்டுறீங்களா இல்ல கரூர்ல கூட்டுறீங்களா, கரூருக்கு அவுட் இல்ல பைபாஸ் ஓட்டினா மாதிரி அங்க ஏதாவது ஒரு பெரிய மைதானத்தை தேர்ந்தெடுங்க. நீங்க கொண்டு வாங்க, தமிழ்நாடு முழுக்க கூட கொண்டு வாங்க. எப்படி எங்க அண்ணன் சீமான் வந்து ஒரு கூட்டம் போட்டாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் கூட்டு 2000 பேர் கணக்காட்டுறாருல, அந்த மாதிரி நீங்க தமிழ்நாடு முழுக்க கூட்டு வந்து 50,000 பேர் கணக்காட்டுங்க. ஆனா அதுக்கான மைதானத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அரசு உங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுத்துரும். இல்ல அரசு தான் இவங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு வேலைகள் செய்யறாங்க, பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, லத்தியடி பண்ணிருக்காங்க, கரண்ட் ஆஃப் பண்ணாங்க சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே நிறைய அதாவது திமுக அரசாங்கம் தான் இதை திட்டமிட்டு செய்ததா ஒரு சதின்னு சொல்லிதான் கோர்ட்லயும் அவங்க கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மதியானம் கூட அது வந்து வெளியிட இருக்காங்க. திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா சொல்லுங்க. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு கூட்டம் நடக்கும் போது பவர் கட் ஆகுது. சாதாரணமா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டிட்டு இருக்கோம், பவர் கட் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க சொல்லலாம் இது வந்து வேணுனே வந்து பண்றாங்கன்ட்டு. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானது அவர் என்ன சொல்றாரு, மரத்து மேல ஏறாத, அங்க கரண்ட் கம்பம் போகுது அதை தொடாத, இறங்குன்னு புசியானது பேசுறாரு. அப்போ இவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அவரோட தொண்டர்கள் கரண்ட் கம்பத்து மேல ஏறாங்க.